இது ஒரு ஆண் ஜாதகம். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி கேதுவாக இருந்து அந்த கேது லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். லக்னாதிபதி லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் 3ஆம் இடத்து அதிபதியுடனும் 10ஆம் இடத்து அதிபதியுடனும் 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் அவரே 9ஆம் இடத்து அதிபதியாகவும் உள்ளார். இவருடன் சூரியன் இணைந்துள்ளது. லக்னத்திற்கு 2இல் குரு வக்ரம், சனி வக்ரம், 2 வக்ர கிரகங்கள் போட்டி போட்டு குடும்பம் அமைவதை தடுப்பதற்கு உறுதுணை புரிகிறது. 3ஆம் இடத்ததிபதி சுக்கிரன், அவர் 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று மிக நல்ல நிலையில் உள்ளார். அதனால் இவர் எடுக்கக்கூடிய முயற்சி மிகப்பெரிய அளவில் நன்மை தரும். இருந்தாலும் லக்னத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன், இவர் உயிர்காரகத்துவம், அவர் 8ல் போய் அமர்ந்து உயிர்காரகத்துவத்தை கெடுக்கிறார் என்று பார்க்கும்போது திருமணம் செய்து வைப்பதில் இது தடை செய்கிறது. அதே நேரத்தில் உயிர்காரகத்துவத்தை கெடுத்து வீடு, வாசல், வண்டி, வாகனம், பொருள் காரகத்துவத்தை அதிகமாக கொடுத்து விடுகிறது. லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளது. இந்த சந்திரன் நீச்ச சந்திரன். அதனால் இவர்களது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமை என்பது இருக்காது. லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் வக்ரமாகி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது குடும்பம் அமைவதை தடை செய்கிறது. லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் கேது, இவருடைய வேலை ஒரே இடத்தில் நிரந்தரமாக இருந்து வேலை செய்ய இயலாது. அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலையை இவர் செய்ய வேண்டும். லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் புதன், இது ஒரு நல்ல கிரகம். புதன் தனித்து இருக்கு. அந்த புதன் அப்படிங்கக்கூடியது லக்னத்தை பார்ப்பது மிகவும் நல்லது. இந்த ஜாதகர் அறிவாளியாகவும் மிக நல்ல பண்புகளை உடையவராக இருப்பார். இரட்டைத்தன்மையை கொண்ட ஒருவராக இருப்பார். இரட்டை வருமானம் கொண்ட ஒருவராக இருப்பார். லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன், சூரியன் இணைவு. சுக்கிரன் பலமாகி சூரியன் உடன் இணைந்து இருப்பதனால் இவர் எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை. அரசாங்க வேலையில் இருக்க வேண்டும் அல்லது அரசாங்க வேலையில் சம்பாதிப்பதற்கு இணையாக அல்லது அதற்கு மேல் மிகப்பெரிய அளவில் சொத்து சேர்க்கும் தன்மை வாய்ந்தவர். லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல மாந்திருக்கு. பாகிஸ்தானம் அப்படிங்கக்கூடியது இதனால் அடிபட்டு போகுது. லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் இவருக்கு பொதுவாக அப்படின்னா, அதாவது லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் இருக்குமானால் தூக்கத்தை கெடுக்கும், அயன சயன போகத்தை கெடுக்கும். வெளிநாடு யோகம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை இவருக்கு தரும். அதே நேரத்தில் இவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய ரகசியம் ஒன்று ஒளிந்திருக்கும். இது இந்த ஆண் ஜாதகருடைய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு வயசு அப்படிங்கக்கூடியது 44 வயசு ஆகுது. இன்னும் திருமண பாக்கியத்தை இவருக்கு தரவில்லை. அதற்கு காரணம் லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி, 6ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடத்து அதிபதி, இந்த அதிபதிகள் வக்ரமாகி 2ஆம் இடத்தில் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருப்பது, அதுவும் ஒரே நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருப்பது. குடும்பத்தில் ஒருவருக்கு 2 திருமணத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒருவருக்கு முதல் திருமணம் என்பதை டைவர்ஸ் ஆகிவிடும் என்பதை சொல்லலாம். பெரிய அளவுல குடும்பத்தை அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நோய் தரும் என்பதை
இது புரிகிறது. இவ்வாறு ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்தோமானால் லக்னாதிபதி எவ்வாறு இருப்பார், லக்னாதிபதி பூர்வ புண்ணியம் எவ்வாறு இருக்கும், பாகிஸ்தானம் எவ்வாறு இருக்கும் என்பதை அனைத்தையும் ஆராய்ச்சி செய்து விடலாம். மிக்க நன்றி.